வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபாஷ். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற 717 மதுக்கடையை மூட உத்தரவிட்டுள்ளார். இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா எங்க ஊர்ல, அதாவது விளவங்கோடு தாலுக்கு கடல்மூடு பஞ்சாயத்துக்குள்ள ஒரு மதுக்கடை இருக்கு. இது பல வருஷமா பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரிகளில் செல்லும் மாணவர்களுக்கும் இடையூறா தான் இருக்கு. இதை அங்கிருந்து அகற்றுவதற்கு பொதுமக்கள் பலமுறை போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, நிறைய முறை மனு கொடுத்து பார்த்தாங்க. ஆனா இதற்கு முன்னாடி இந்த அரசாங்கம் அதை அகற்றுவதற்கு எந்த வகையான நடவடிக்கை எடுத்ததா தெரியல. இப்ப நம்முடைய தமிழக அரசாங்கம் அறிவிச்ச அந்த 717 அந்த லிஸ்ட்ல இந்த மதுக்கடை வராதது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. இந்த மதுக்கடையிலிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் நம்முடைய அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது. அது பக்கத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபடும் பள்ளிவாசல் இருக்குது. இந்த மதுக்கடையிலிருந்து இந்த பக்கமா ஒரு 150 மீட்டர் போனோம்னா தேவாலயம் இருக்குது. இந்த மதுக்கடையை சுற்றி நிறைய இந்து கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த மதுக்கடை இது எல்லாத்துக்குமே மையத்துல தான் இருக்குது. எங்க வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னா 10 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். தள்ளி தான் அரசு ஆஸ்பத்திரி இருக்குது. ஆனா மதுக்கடைக்கு போகணும்னா நடந்தே போகலாம், அந்த அளவு பக்கத்துல இருக்கு. அதனால தமிழக முதலமைச்சருக்கும் மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு இந்த மதுக்கடையை அங்கிருந்து பூரணமா அகற்றணும். அந்த மதுக்கடை இருந்த இடத்துல ஒரு நூலகத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய இளைஞர்கள் அதை படித்து அவங்களோட அறிவை வளர்த்துக்கிடட்டும். எங்கள் ஊரில் ஒரு விளையாட்டு மைதானமோ ஒரு உடற்பயிற்சி கூடமோ கட்டித்தாருங்க. எங்கள் இளைஞர்கள் சாதனையாளர்களாக மாறட்டும். அப்புறம் இளைஞர்கள்ட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நாம் ஊமையாக இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் செவிடாக தான் இருக்கும். மாற்றம் வேணும்னா அந்த மாற்றத்திற்காக நம்ம தொடர்ந்து பேசி தான் ஆகணும். மாற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.